ஆண்டாள் 19ஆம் பாசுரத்தில் காண்பிக்கும் அறிவுரையானது இல்லறம் நல்லறம் ஆவது எப்படி என்பது. இப்பாசுரத்தில் ஆண்டாள் நப்பின்னை கண்ணன் இருவரையும் சேர்த்து எழுப்புகிறாள். நப்பின்னையை அழைக்கும் பொழுது மைத்தடங்கண்ணினாய் என்றும், எம்பெருமான் கண்ணனை அழைக்கும் பொழுது மலர்மார்பன் என்றும் சொல்லுகிறாள் ஆண்டாள். இந்த இரண்டு பதங்களுமே இவர்களுடைய பரிவையும் அனுக்கிரகத்தையும் காண்பிக்கக்கூடிய பதங்கள். கண்ணினால் கட்டாட்சத்தை அள்ளி வழங்கும் பிராட்டியும், தன் ஹிருதயத்தில் பக்தர்களுக்கு இடத்தை வாரி வழங்கும் வள்ளலான எம்பெருமானும் எப்படி சேர்ந்து தங்களுடைய தர்மத்தை, அதாவது தத்துவமாகிற தகவை கடைபிடிக்கிறார்கள் என்று காண்பித்து கொடுக்கிறாள் ஆண்டாள். இப்படி கணவனும் மனைவியும் ஒரே நோக்கு கொண்டவர்களாக இருந்தால், ஐக்கமத்தியம் உடையவர்களாக இருந்தால் அந்த இல்லறமே நல்லறமாக ஆகும் என்கிற அறிவுரையை இப்பாசுரத்திலே தெரிவித்தாள் ஆண்டாள்.